தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினே. என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதன் அல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதன் அல்ல. மறக்கப்படுவதில் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில் நீ என்னால் கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதன் அல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதன் அல்ல. மறக்கப்படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. போன வாரம் நானும் பாஸ்டரும் பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒரு போலீஸ் வரார், சட்டையும் ட்ரெஸ்ஸோடு வந்தால் நீங்கள் பயப்படுவீங்களா இல்லையா? பயப்படுவீங்க இல்லை? மப்டியில் வந்தால் யாரோன்னு நினைப்பீங்க. ஜீசஸ் ராஜாவை வராமல் மப்டியில் வந்துட்டார். அதுதான் பிரச்சனை மக்களுக்கு. புரியுதா? அவங்க என்ன நினச்சாங்க, இவர் ராஜா இல்லை. அப்போ மக்களுக்கு என்ன ஆயிடுனா, அவர் மப்டியில் வந்தது புரியல உலகத்துக்கு. அப்படி பேசும்போது சொன்னேன், அவர் ராஜா ட்ரெஸ் போட்டு வந்து எல்லாரும் மதிச்சிருப்பாங்கல்ல. அவர் ராஜா ட்ரெஸ் போடாமல் வந்து அற்புதம் செஞ்சு நம்பல. ஆனால் சில கோஷ்டி இருந்தாங்க பைபிள் போட்டு, அவங்க இவ்வளோ ராஜாவாக மாற்றிட்டா எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிரும்னு நினச்சி ஒரு கோஷ்டி இருந்துச்சு. அவர் ராஜாதி ராஜா. அவர் முன்பாக வந்து நம்ம விசுவாசத்தை வளர்த்துக்கணும். நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த நம்பிக்கை பாருங்க தாவீதுக்கு இருந்துச்சு. அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். சாமுவேல் அபிஷேகம் பண்ண வந்தார். ஆனால் எல்லாம் அதுக்கேற்ற தோரணையா உள்ள ஆட்களை பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் துதிக்கிற மனுஷனை பார்த்துட்டு இருந்தார். இன்னும் வேற பையன் இல்லையான்னு கேட்டா, ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஒன்றுக்கும் லாய்க்கில்ல அது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பா அதை ஒரு பெருசாக நினைக்கல. ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக இருக்கிறத, தேவனை தனக்கு முன்பாக வைத்ததை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருந்தார். நீங்களும் நானும் ஓடி வர்றோம். யாரெல்லாம் அப்படி ஓடுறோன்னு அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சும்மா வந்து இங்கே உட்கார்ல பாடலை. உங்களெல்லாம் ஒரு அப்படி குமாரனை அனுப்பி அந்த ரத்தத்தினால் என்ன செஞ்சுருக்காரு, உங்களை மீட்டு எடுத்துருக்காரு. நம்ம ஒரு தப்பு செஞ்சால் அந்த பூமியில் தண்டனை உண்டா இல்லை? தப்பு செய்யாமல் இருக்க தான் புத்தி சொல்லி ஏசப்பா வந்தார். சரி, மாட்டிக்கிட்டால காப்பாற்றுவோன்னு நம்மளை எல்லாம் காப்பாற்ற ஒரு ரத்தத்தினால கழுவி என்ன செஞ்சிருக்கிறார், மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த உணர்வு உள்ள மனுஷனை தான் ஆண்டு பார்த்து சொல்லுகிறாரு, மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாத என் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகாத என் கிருபை. விலை கொடுத்து வாங்கி உள்ளே எனக்கே நீ சொந்தம். உன்னை விலை கொடுத்து வாங்கி உள்ளே எனக்கே நீ சொந்தம்.
இருந்தால் பயப்படணுமா? ஆனால் சூழ்நிலை கொண்டு பயங்க. அன்னைக்கு பிசாசு வேலை நம்மளை பயங்காணிக்கிற வேலை தான். நாம் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு வரியை படிக்க, மறக்கப்படுவதில்லை நான் உம்மால் மறக்கப்படுவதில்லை, கலக்கமில்லை கவலை இல்லை, கைவிட நீ மனிதன் அல்ல, கலக்கமில்லை கவலை இல்லை, கைவிட நீ மனிதன் அல்ல, தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, உம் கண் முன்னே நான் தானே என்னை நீர் உருவாக்கினீ, உம் கண் முன்னே ஆனே என்னை நீர் உருவாக்கினீ, கலக்கமில்லை கவலை இல்லை, கைவிட நீ மனிதன் அல்ல, கலக்கமில்லை கவலை இல்லை, கைவிட நீ மனிதன் அல்ல. அல்லேலூயா. இந்த பாட்டில் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஸ்பெஷலா மனிதன் தேவன் கைவிட்டுருவான்னு தான் முதல் நினைக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை மறந்துடாத, என்னை விட்டுறாத.